தாவேக்காவை வச்சு திமுக வந்து காங்கிரஸ் பேரம் பேசுது, பயன்படுத்துது தாவேக்காவா அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படும். வச்சு கூடுதல் சீட்டை காங்கிரஸ் திமுக போரி பெற பார்க்குது. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அதே மாதிரி கார்த்தி சிதம்பரம் சொன்னது வந்து காங்கிரஸ் இடம்பெற்றால் மட்டும்தான் திமுக அணிக்கு மதச்சார்பற்ற கூட்டணி என்ற அந்த முகம் கிடைக்கும். எனக்கு அதில் மாற்று கருத்து இல்லை. கார்த்தி சிதம்பரம் சொல்வதை 100% நான் ஏற்றுக்கொள்கிறேன். தாவேக்கால நம்புறாங்களா காங்கிரஸ் வந்து நம்ம கூட்டணிக்கு வரும் அப்படிங்கிறது? ஒரு காலத்தில் நம்பினாங்க, இப்போ இல்லை என்று நான் கேள்விப்படுகிறேன். அது கடந்து போயிடுச்சு. இனிமேல் தாவேக்கா பக்கம் காங்கிரஸ் போவதற்கு வாய்ப்பு குறைவு. திமுகவும் காங்கிரஸை கைவிடாது என்று தான் நான் நம்புகிறேன். பேரதிசயம் நிகழ்ந்தால் ஒழிய தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணிக்கு வாய்ப்பு மிக 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 குறைவு. காங்கிரஸ் திமுக கூட்டணி எவ்வளவு சண்டை உரசல் இருந்தாலும் தொடரும் என்று தான் நான் உறுதியாக நம்புகிறேன். நிச்சயமாக அந்த கூட்டணியில் பிளவு வராது. சிக்கல் இருக்குது. சமீபத்தில் கூட கொடுத்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்க மாட்டோம், யார் கூட்டணிக்கு வரணும் வரக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. பாஜக பாமக கூட்டணியில் இருக்க மாட்டோம், அவங்க வந்தாங்க நாங்கள் வெளியேறிடுவோம்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காரு இல்லையா? விசிகா வெளியில் போச்சுன்னா அந்த கூட்டணியோட முகத்தையே அது சிதைக்கும். திரும்ப வந்து ஒரு கேம் சேஞ்சர், மறந்துடாதீங்க. அவர் ஒரு பக்கம் அவர் வெளியில் போகிறாருன்னா அது இந்த கூட்டணியோட நன்மதிப்பை சிதைக்கும். காங்கிரஸுக்கு தாவேக்கா அப்படிங்கிற ஒரு இது இருக்குது, பேரம் பேசுறதுக்கு இன்னொரு கட்சி இருக்குது. ஆனால் விசிகாவுக்கு ஆப்ஷனே இல்லை இல்லையா சார்? அதை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார். அந்த ஒரு விஷயத்தில் திரும்ப உறுதியாக இருக்கார். நீங்கள் சொல்கிறது கரெக்டு. அவங்களும் தாவேக்காவோட போய் சேரலாம் கடைசி நேரத்தில். அவங்களுக்கும் அந்த ஆப்ஷன் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இது வந்து ஆப்ஷன் சம்மந்தப்பட்டது கிடையாது. அந்த ஆப்ஷன் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். தனியாக நின்று அவங்க சைபராக கூட ஆகலாம். ஆனால் திரும்ப வெளியில் போனார்னா திமுக கூட்டணி படுதோல்வியை தழுவும். தோற்கிறது ஜெயிக்கிறத விட அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் திறனாய்வாளருமான திரு மணி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் நம்ம பேசிக்கிட்டு இருக்க வேலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தொகுதி பங்கீடு முடியல, கூட்டணியில இல்லைன்னு சொல்லிட்டு தாவேக்கா தரப்பினர்லாம் பேசிட்டு இருக்காங்க. கார்த்தி சிதம்பரம் அவர்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இருந்தாதான் திமுக அணிக்கு வந்து ஒரு மத சார்பின்மை முகம் கிடைக்கும். ஸோ இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா தாவேக்காவை வச்சு திமுக வந்து காங்கிரஸ் பேரம் பேசுது, பயன்படுத்துது தாவேக்காவா அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. உங்களோட பார்வை என்ன சார்? அது உண்மைதான். தாவேக்காவை வச்சு கூடுதல் சீட்டை காங்கிரஸ் திமுக போரி பெற பார்க்குது. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அதே மாதிரி கார்த்தி சிதம்பரம் சொன்னது வந்து காங்கிரஸ் இடம்பெற்றால் மட்டும்தான் திமுக அணிக்கு மதச்சார்பற்ற கூட்டணி என்ற அந்த முகம் கிடைக்கும். எனக்கு அதில் மாற்று கருத்து இல்லை. கார்த்தி சிதம்பரம் சொல்வதை 100% நான் ஏற்றுக்கொள்கிறேன். 4 ஆண்டுகள் பாஜக இருந்த அமைச்சரவையில் பாஜக தலைமையிலான என்டிஏல இருந்து வளமான இலாக்காக்களை பெற்று கொழித்தவர்கள் தான் திமுகவினர். இதை மறந்து விடாதீர்கள். பாபர் மசூதி 92ஆம் ஆண்டு இடிக்கப்பட்டது. 99 ஏப்ரலில் இருந்து 2003 டிசம்பர் 10ஆம் தேதி வரையில், தேதியோடு சொல்கிறேன், பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் அங்கம் வகித்தது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த காலகட்டத்தில் தான் குஜராத் இனப்படுகொலைகள் 2002 நடக்குது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழக இருக்கக்கூடிய அணிக்கு மதச்சார்பற்ற ஒரு கூட்டணி என்ற முகம் கிடைக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக அந்த கூட்டணியில் காங்கிரஸ் இடம்பெற வேண்டும். காங்கிரஸ் அந்த கூட்டணியில் இடம்பெறவில்லை என்றால் நிச்சயமாக நாளைக்கு பாஜகவை நோக்கி அவர்கள் நகரப் போகிறார்கள். அதற்கான முன்னோட்டம் தான் இது என்ற எண்ணம் எழுவதும், இவர்கள் பாஜகவை நோக்கி நகருகிறார்கள் என்ற எண்ணம் மேலோங்குவதும் தவிர்க்க முடியாதது. இவர்களுடைய கடந்த கால வரலாறு அது. கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் மட்டும்தான் பிஜேபியோடு சேரவில்லை. மற்ற எல்லா கட்சிகளும் பிஜேபியோட ஏதோ ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கிறார்கள். திரும்பவும் சொல்லுகிறேன், 92 டிசம்பர் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. 99 ஏப்ரலில் இருந்து 2003 டிசம்பர் வரையில் பாஜக இருந்த என்டிஏ கூட்டணியில் இருந்தது தான் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த காலகட்டத்தில் 2002 டிசம்பரில் 2002ஆம் ஆண்டு பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே 4 மாதங்கள் குஜராத் இனப்படுகொலைகள் நடந்தன. 3000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் வெட்டி கொல்லப்பட்டார்கள், எரித்து கொல்லப்பட்டார்கள், சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். எத்தனை விதமான சித்திரவதைகளுக்கு ஆளாக முடியுமோ அத்தனை விதமான சித்திரவதைகளுக்கும் ஆளானார்கள். அப்பொழுது அங்கு முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடியை ஆதரித்து பேசியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மத்திய அமைச்சர்கள், நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியிலையும். வாஜ்பாய் அரசு குஜராத் இனப்படுகொலைகளை தடுக்க தவறிவிட்டது என்று காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகள் கண்டன தீர்மானம் கொண்டு வந்த பொழுது அந்த கண்டன தீர்மானத்துக்கு எதிராக வாக்களித்து வாஜ்பாய்க்கு வக்காலத்து வாங்கியது திராவிட முன்னேற்ற கழகம். குஜராத் இனப்படுகொலைகள் உச்சத்தில் இருக்கும் பொழுது 2002 மார்ச் ஏப்ரல் மாதங்களில் என்டிஏவோட அன்றைய கன்வீனர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தலைமையில் மோடி அரசை ஆதரித்து, குஜராத் முதலமைச்சர் மோடியை ஆதரித்து குஜராத் தலைநகர் அகமதாபாத்தில் நடைபெற்ற ஒரு ஊர்வலத்தில் முன்னணியில் நடந்து சென்றவர்கள் நம்முடைய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் மத்திய அமைச்சராக அன்று இருந்த திமுகவின் எஸ் பழனிமாணிக்கமும். இது இவருடைய கடந்த கால வரலாறு. அதனால பிஜேபியோடு இவர்கள் எப்படியெல்லாம் கடந்த காலங்களில் கூடி குழாவினார்கள் என்பதை பற்றிய குறைந்தபட்ச புரிதல் உள்ளவர்களுக்கு கார்த்தி சிதம்பரம் சொல்வது 100% சரி என்பது ரொம்ப தெளிவாகவே புரியும்.
தாவேகால நம்புறாங்களா காங்கிரஸ் வந்து நம்ம கூட்டணிக்கு வரும் அப்படிங்கிறது? ஒரு காலத்தில் நம்பினாங்க, இப்போ இல்லை என்று நான் கேள்விப்படுகிறேன். அது கடந்து போயிடுச்சு. இனிமே தாவேகா பக்கம் காங்கிரஸ் போவதற்கு வாய்ப்பு குறைவு. திமுகவும் காங்கிரஸை கைவிடாது என்று தான் நான் நம்புகிறேன். பேரதிசயம் நிகழ்ந்தால் ஒழிய தாவேகா காங்கிரஸ் கூட்டணிக்கு வாய்ப்பு மிக 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 குறைவு. காங்கிரஸ் திமுக கூட்டணி எவ்வளவு சண்டை உரசல் இருந்தாலும் தொடரும் என்று தான் நான் உறுதியாக நம்புகிறேன். நிச்சயமாக அந்த கூட்டணியில் பிளவு வராது. சிக்கல் இருக்குது. அதில் அவங்க கேட்கறது 25 சீட்டு தாண்டி 30 சீட்டு அதிகாரத்தில் பங்குன்றது ஒரு பக்கம்னா, வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்களில் கூடுதல் இடங்களை கேட்குறாங்க. எனக்கு எல்லா கூட்டணி கட்சிகளையும் திராவிட முன்னேற்ற கழகம் விழுங்கி கொண்டிருக்கிறது. உள்ளாட்சி பிரதிநிதிகள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகமும் போட்டியிட்டு பல இடங்களில் திமுக வெற்றி பெற்று உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். அவர்களால் பதவி ஏற்க முடியவில்லை. 3 ஆண்டுகளுக்கு முன்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நான் வெட்கி தலை குனிகிறேன் என்று அவரே ஒரு முறை ஸ்டேட்மெண்ட்டில் சொன்னார். அவராலே முதலமைச்சர் அளவுக்கு பஞ்சாயத்தை கொண்டு போயும் உள்ளாட்சி அமைப்புகளில் இவர்களால் ஒன்றும் பெரிய அளவில் சாதிக்க முடியவில்லை. ஆகவே உள்ளாட்சிகளிலும் கூடுதல் பிரதிநிதித்துவத்தை காங்கிரஸ் கட்சி கேட்கிறது. அதில் ஒன்றும் தவறு இருக்குன்று யாரும் சொல்ல முடியாது. ஒரு அரசியல் கட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று கேட்பது தவறு என்று சொல்வது ரொம்ப ரொம்ப ஒரு அதிக பிரசங்கித்தனமான ஒரு வேலை. 22 ஆண்டுகளாக இந்த கூட்டணி தொடருது. திமுக காங்கிரஸ் கூட்டணி 4 சட்டமன்றங்கள், 4 மக்களவை தேர்தல், 8 தேர்தலில் ஒன்றாக இருந்திருக்காங்க. காங்கிரஸ் இல்லாமல் ஒரு தேர்தலில் கூட திமுக வெற்றி பெற்றது கிடையாது. அப்போ அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று கேட்பது தவறு என்று சொல்லக்கூடிய உரிமை யாருக்கும் கிடையாது. 45 ஆண்டுகால கட்சி பிஜேபி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்டிஏ அரசு என்று சொல்லுகிறது. அப்படின்னா 140 ஆண்டுகால கட்சி ஏன் அதை சொல்லக்கூடாது? ஆகவே இது சரி என்று தவறு என்று சொல்லக்கூடிய உரிமை மற்றவர்களுக்கு கிடையாது. கேட்பது காங்கிரஸோட உரிமை, மறுப்பது திமுகவோட உரிமை. அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு காங்கிரஸ் இல்லாமல் தன்னால் சமாளிக்க முடியும்னா தாராளமாக திமுக சமாளிச்சுட்டு போகலாம். அது முடியல அவங்களால. அதனால தான் இந்த பேச்சுவார்த்தை இழுக்குது. இவ்வளோ தூரம் வீராப்பு பேசக்கூடியவர்கள் ஏன் காங்கிரஸ் வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளிவிட்டு போகலாமே, ஏன் அதை உங்களால் செய்ய முடியல? ஆகவே இதையும் கவனத்தில் வைத்து தான் நாம் பேச வேண்டும். ஒரு அரசியல் கட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று கேட்பது இயல்பானது. அதிகாரமே எங்களுக்கு வேணாம், ஆட்சியில் பங்கு வேண்டாம் என்று கேட்பது அபத்தமானது. பிஜேபி கேட்கும்போது ஏன் காங்கிரஸ் கேட்கக்கூடாது? 2008 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திமுக மைனாரிட்டியா இருக்கும்போது காங்கிரஸால் தான் தயவுல தான் ஆட்சி. ஆமாமா, அப்பவே கொடுக்கல இல்லையா? அப்ப ஏன் கொடுக்கலன்னா மத்தியிலே யூபிஏ 1 திமுக பெரிய அளவில் நம்பி இருந்தது. பட் 2009 மக்களவை தேர்தலில் கூடுதல் இடங்கள் காங்கிரஸ்க்கு வந்த பிறகு 2009-11 கடைசி 2 ஆண்டுகால ஆட்சியில கலைஞருக்கும் சோனியா காந்திக்கும் இருந்த ஒரு புரிதல் காரணமாக அவங்க அதிகாரத்தில் பங்கு வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அந்த வெற்றிகரமா அவங்களால நிர்வாகத்தை நடத்த முடிஞ்சது. அந்த காலகட்டம் என்பது வேறு, இந்த காலகட்டம் என்பது வேறு. ஆகவே அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று கேட்பது அன்றைய காலகட்டத்தில் 22 சீட்டு துண்டு விழுது. வெறும் 96 இடங்களை வச்சுக்கிட்டு காங்கிரஸோட 36, பாமகவோட 18 வச்சுக்கிட்டு அதிகாரத்தை நடத்தினார் அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி. ஆகவே அந்த நிலைமை இனிமேலாம் வராது. அப்படி வந்துன்னா ஒரு சீட்டு குறைஞ்சாலும் ஆதரிக்கக்கூடிய கட்சிகள் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று தான் கேட்பார்கள். நாள் இருக்குது. இன்னமும் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும். அதுக்கு முன்னாலேயே ஒரு தீர்வு இன்னும் அடுத்த 10 நாட்களுக்குள் நிலைமை சரியாகிவிடும் என்று தான் எதிர்பார்க்கப்படுகிறது. எனக்கு தெரிந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி கண்டிப்பாக தொடரும். இடர்பாடுகள் இருக்கின்றன, நெருக்கடி இருக்கிறது, அவை களையப்படும் என்று தான் நான் எதிர்பார்க்கிறேன். திமுக ஆதரவாளர்கள் சோசியல் மீடியாவில் வைக்கிற விமர்சனம் என்னன்னா, 25 தொகுதியே அவங்களுக்கு அதிகம், களத்தில் காங்கிரஸ் செயல்பட மாட்டாங்க, நான் அதோட வீரியமா செயல்படுறது விசிகா கம்யூனிஸ்ட், அவங்களுக்கே 6 சீட்டு தான் கொடுக்குறாங்க, காங்கிரஸுக்கு 25 சீட்ல அதிகம், களத்துல செயல்படாதவங்களுக்கு அவ்வளவு சீட் அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல அப்படின்னா அதை செஞ்சுட்டு போங்களேன்ற நான். அது உண்மையாக இருக்கும் பட்சத்துல கைட்டு இல்லாம எப்போ சோஷியல் மீடியாவில் எழுதுறவங்க ஒரு பக்கம், தலைமைக்கு சோஷியல் மீடியாவில் எழுதுறவங்களை விட புத்தி அதிகம். உண்மையான சுச்சுவேஷன் தலைமைக்கு தான் தெரியுமே ஒழிய சோஷியல் மீடியாவில் திமுகவை ஆதரிச்சு எழுதுறவங்களுக்கு பேசுறவங்களுக்கு அது தெரியாது. அதுதான் யதார்த்தம்னா காங்கிரஸ் என்னைக்கோ கைட்டிருப்பாங்க. எப்போ காங்கிரஸை கைட்ட முடியலையோ அப்போ கிரவுண்ட் அது அல்ல. தென் மாவட்டங்கள்லாம் உங்களுக்கு காங்கிரஸ் இல்லைன்னா கண்டிப்பாக திமுகவில் வெற்றி பெறுவது என்பது சாத்தியமே கிடையாது. திமுக இல்லைன்னா காங்கிரஸ் 0ங்க, காங்கிரஸ் இல்லைன்னா திமுக 70 சீட்டு ஜெயிக்கும் அதிகபட்சம். யாருக்கு பாத்தியது அதிகம்? நீங்கள் ஜெயிச்சு மந்திரி சபை அமைக்கணுன்றது உங்களுக்கு தான் கனவு. காங்கிரஸுக்கு என்ன இருக்குது? அதிகாரத்தை இழந்து 60 ஆண்டுகளாக போகிறது. அடுத்த ஆண்டு வந்தனால் 60 ஆண்டுகளாக போகிறது காங்கிரஸ் கட்சி அதிகாரத்தை இழந்த வைர விழா ஆண்டு. பட் திமுக தானே எப்படியாவது அதிகாரத்தை தக்க வைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. முள்ளு மேலே சேலை விழுந்தாலும் சேலை மீது முள்ளு விழுந்தாலும் பாதிப்பு சேலைக்கு அதிகம் என்பதால் பாத்தியதை திமுகவுக்குத்தான் அதிகம். அதனால தான் ஸ்டாலின் ரொம்ப பொறுமையாக, ரொம்ப நிதானமாக இந்த பிரச்சனையை கையாண்டு கொண்டிருக்கிறார். இதில் காங்கிரஸ் செய்வது தவறு என்று சொல்லக்கூடியது அதிக பிரசங்கித்தனமானது. பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையிலையும் அரசியல் பார்வையாளர்கள் என்ற போர்வையிலையும் பேசக்கூடியவர்கள் திமுக இவ்வளவு தூரம் சொம்படிக்க வேண்டிய அவசியம் என்னவென்று எனக்கு புரியவில்லை. அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று கேட்பதும் கூடுதல் இடங்களை கேட்பதும் ஒரு கட்சியின் அடிப்படை உரிமை. அதை தவறு சரி என்று சொல்லக்கூடிய யோகியதையோ அல்லது உரிமையோ தேர்ட் பர்சன்ஸுக்கு கிடையவே கிடையாது. அப்படி சொல்கிறாங்கன்னா அவங்க திமுகவால் தனிப்பட்ட முறையில் லாபம் அடைகிறார்கள்.
திமுகவுடைய வாடகை வாய்கள் அவர்கள் என்றுதான் அர்த்தம். இந்த தொகுதி பங்கீடுல யார் ஹேண்டு சார் அப்பர் ஹேண்டில் இருக்கு? காங்கிரஸ்க்கா இல்லை திமுக? சார் இப்போ நிலைமை வந்து சிக்கலான கட்டத்தில் தான் இருக்குன்னு கேள்விப்படுறேன் நான். கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தியை சந்தித்து பேசிய பிறகு முழுவதுமாக எல்லாம் சரியாகிவிட்டது என்று ஒரு தோற்றம் இருந்தது. பட் அதற்கு பிறகும் சிக்கல் தொடர்கிறது. பட் என்னுடைய கணிப்பு என்னென்னா, கடைசி நேரத்தில் கண்டிப்பாக திருமதி சோனியா காந்தி ஆகட்டும், ஸ்டாலின் அவங்க தலையீட்டில் அவர்கள் பேசும்பொழுது பிரச்சனை தீர்க்கப்படும். நிச்சயமாக காங்கிரஸ் திமுகவை விட்டு போவாது, திமுகவும் காங்கிரஸை விட்டு போவாது. கார்த்திக் சிதம்பரம் சொல்லக்கூடிய அந்த கருத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. நீங்கள் காங்கிரஸை இவ்வளோ இழிவுபடுத்தக்கூடியவங்க காங்கிரஸ் தனியாக போய் தாவேக்காவோட போகுது அப்படின்னா சிறுபான்மையின வாக்குகள்லேயே ஒரு ஓட்டை விழும். வரக்கூடிய தேர்தல் என்பது 4 முனை போட்டி திமுகவுக்கு அட்வான்டேஜ்னாலும் போட்டி கடுமையாக இருக்கும். இதில் காங்கிரஸை இழந்ததுன்னா, திரும்ப நான் சொல்கிறேன், காங்கிரஸை இழந்ததுன்னா நஷ்டம் வந்து திமுகவுக்கு தான். ஆட்சி இழக்கக்கூடிய வாய்ப்பை வந்து அவர்கள் இழப்பார்கள். ஏன்னா ஜெயிச்சா பத்தாது திமுகவுக்கு, 118 வாங்கி ஜெயிக்கணும். இந்த முறை அவர்களுக்கு 135 இடம் இருக்குது. 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் இருந்த பிறகு 21 தேர்தலையே இழுபறி வந்து அதுக்கு பிறகு தான் திமுகவுடைய வெற்றி என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. முதல் 4 மணி நேரம் தேர்தல் முடிவுகள் இழுபறியில் வந்தது, 100, 104 வந்தது. 2வது முறையாக திமுகவுக்கு ஆட்சியில் இருக்கும்போது அவ்வளோ சுலபத்தில் மக்கள் போய் ஓட்டு போட மாட்டார்கள். ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். அதாவது வந்து கீழே சிந்தாமல் நெல்மணிகளை வந்து மேலே கொண்டு போகணுன்னுவாங்க. ஒவ்வொரு வாக்கும் ரொம்ப முக்கியமானது. போராடி தான் ஜெயிக்கணும், களம் கடுமையாக இருக்கும். ஆகவே கண்டிப்பாக அவர் காங்கிரஸை இழக்க திமுக விரும்பாது. யாருக்கு அதிகப்படியான நெருக்கடின்னு கேட்குறீங்க? ஐ திங்க் திமுகவுக்கு தான் அதிகப்படியான நெருக்கடி, காங்கிரஸுக்கு கிடையாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், காங்கிரஸுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த எலெக்ஷனில் காங்கிரஸ் சைபர் ஆனாலும் ஒன்றும் கிடையாது காங்கிரஸுக்கு. வேறு திமுக தான் என்ன உங்களுக்கு? ஒரு தடவை அசம்பிளியை விட்டுட்டிங்கன்னா அடுத்த கஷ்டம் உங்களுக்கு. ஆகவே நெருக்கடி திமுகவுக்கு தான். பட் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடரும் என்பது தான் வந்து என்னுடைய எண்ணம். திமுக கூட்டணியில் காங்கிரஸ்க்கு வந்து ஒரு பக்கம் இந்த பிரச்சனை நம்ம பேசின விஷயங்கள், இன்னொரு பக்கம் விசிகாவுக்கு பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அணி உள்ள வருமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. தொடர்ச்சியாக திருமாவளவன் சமீபத்தில் கூட கொடுத்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்க மாட்டோம், யார் கூட்டணிக்கு வரணும் வரக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. பாஜக பாமக கூட்டணியில் இருக்க மாட்டோம், அவங்க வந்தாங்க நாங்கள் வெளியேறிடுவோம்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காரு இல்லையா? ஸோ என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, ராமதாஸை திமுக கூட்டணிக்குள்ளே இழுக்கலான்னு திமுகக்குள்ளே இருக்கக்கூடிய ராமதாஸ் சமூகத்தை சார்ந்த சில அமைச்சர்கள் வந்து கடும் அழுத்தத்தை முதலமைச்சருக்கு கொடுத்ததாக தகவல். பட் திருமாவோட நிலைப்பாடு உறுதியாக இருப்பதால் ராமதாஸை திமுக கூட்டணியில் சேர்க்க வேண்டாம் என்ற முடிவில் தான் முதலமைச்சர் இருக்கிறார் என்று நான் கேள்விப்படுகிறேன். நிச்சயமாக வந்து ராமதாஸுக்காக, அதுவும் வந்து ஒன்றுபட்ட பாமகவாக இருந்தால் கூட அந்த ரிஸ்க் எடுக்கலாம். அது உடஞ்சு கிடக்குது, மாம்பழம் 2ஆக பிரிஞ்சிருக்குது. இதற்காக வந்து கூட்டணியில் இத்தனை ஆண்டுகள் இருக்கக்கூடிய 8 தேர்தல்களில் ஒரு தேர்தலை தவிர 7 தேர்தலில் கூடவே நின்ன திருமாவளவனை விசிகாவை திமுக கண்டிப்பாக இழக்காது. தெளிவாக திரும்ப சொல்லிட்டார். ரொம்ப ரொம்ப மெச்சூர்டு ஸ்பீச் அது. வந்து நாங்கள் இருக்க மாட்டோம், அவங்க சேர்த்துக்கணும் சேர்த்துக்கூடாதுன்னா நாங்கள் சொல்ல முடியாது, அது அவங்க உரிமை. அது அப்படி சொல்லக்கூடிய உரிமை எங்களுக்கு கிடையாது. நீங்கள் யாரை சேர்த்துக்கணுமோ சேர்த்துக்கோங்க, நாங்கள் பாமகவும் பாஜகவும் இருக்கக்கூடிய கூட்டணியில் கண்டிப்பாக இருக்க மாட்டோம்னு அவர் தெளிவாகவே சொல்லிட்டார். நிச்சயமாக இதை தாண்டி பாமக ராமதாஸ் அணியை வந்து தேசிய இதில் இந்தியா கூட்டணிக்குள்ளே திரும்ப முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சேர்க்க மாட்டார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இந்த கூட்டணி தொடரும். இப்போ இருக்கக்கூடிய அந்த இந்தியா கூட்டணி, திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி தொடரும். புதிய கட்சிகள் இப்போ மக்கள் நல கூட்டணி இருக்குது, தேமுதிக ஒருவேளை வந்து சேரலாம். அதை தாண்டி வந்து ஓபிஎஸ் கூட வரலாம் எனக்கு தெரிஞ்சு. பட் கண்டிப்பாக ராமதாஸை வந்து திமுக கூட்டணியில் முதலமைச்சர் ஸ்டாலின் சேர்த்து கொள்ள மாட்டார் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா அப்படி சேர்த்தாங்கன்னா திருமாவளவன் வெளியில் போயிடுவார். விசிகா வெளியில் போச்சுன்னா அந்த கூட்டணியோட முகத்தையே அது சிதைக்கும். திருமா வந்து ஒரு கேம் சேஞ்சர், மறந்துடாதீங்க. அவர் ஒரு பக்கம் அவர் வெளியில் போகிறாருன்னா அது இந்த கூட்டணியோட நன்மதிப்பை சிதைக்கும். இது வரைக்கும் கலைஞர் மரணத்துக்கு பிறகு 3 தேர்தல்களை வெற்றிகரமாக கையாண்ட ஸ்டாலின் திருமாவை மட்டும் வெளியில் அனுப்புகிற அளவுக்கான அந்த முடிவை எடுத்தார்னா அவர் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு வரலாற்று பிழையாக அது இருக்கும். அதை நிச்சயமாக ஸ்டாலின் செய்ய மாட்டார் நான் உறுதியாக நம்புகிறேன். ஸ்டாலின் செய்ய மாட்டார்னு சொன்னாலுமே வந்து ஒரு பக்கம் காங்கிரஸுக்கு தாவேக்கா அப்படிங்கிற ஒரு இது இருக்குது, பேரம் பேசுறதுக்கு இன்னொரு கட்சி இருக்குது. ஆனால் விசிகாவுக்கு ஆப்ஷனே இல்லை இல்லையா சார்? அதை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார். அந்த ஒரு விஷயத்தில் திருமா உறுதியாக இருக்கார். நீங்கள் சொல்கிறது கரெக்டு. அவங்களுக்கு தாவேக்கா ஆப்ஷன், அவங்களும் தாவேக்காவோட போய் சேரலாம் கடைசி நேரத்தில். அவங்களுக்கும் அந்த ஆப்ஷன் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இது வந்து ஆப்ஷன் சம்மந்தப்பட்டது கிடையாது. அந்த ஆப்ஷன் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். தனியாக நின்று அவங்க சைபராக கூட ஆகலாம். ஆனால் திரும்ப வெளியில் போனார்னா திமுக கூட்டணி படுதோல்வியை தழுவும். தோற்கிறது ஜெயிக்கிறத விட இது வரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பகத்தன்மை இருக்குல்ல, கடந்த 3 தேர்தல்களாக ஒரு வெற்றிகரமாக ஒரு கூட்டணியை அவர் நடத்திட்டு இருக்காரு. கலைஞர் கூட 2 தேர்தல்களில் வெற்றிகரமாக ஒரு கூட்டணியை முன்னெடுத்து சென்றது கிடையாது. இவர் 3 தேர்தல்களை செஞ்சிருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய சாதனை. ஒருவேளை நான் நம்புகிறேன் உறுதியாக, கண்டிப்பாக திருமாவை ஸ்டாலின் இழக்க மாட்டார். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு முடிவு ராமதாஸை உள்ளே இழுத்துட்டு திருமாவை ஸ்டாலின் அவர்கள் இழப்பாரையானால்
அது ஸ்டாலின் அவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு வரலாற்று பிழையாக இருக்கும். அதை அவர் கண்டிப்பாக செய்ய மாட்டார் என்று நான் நம்புகிறேன். நம்பகத்தன்மை இல்லாத ராமதாஸுக்காக, தேர்தலுக்கு தேர்தல் அணிமாறுகிற ராமதாஸுக்காக, ஒரு தோல்வியிலும் வெற்றியிலும் திமுகவோடைய இருக்கக்கூடிய ஒரு நம்பகத்தன்மை மிகுந்த தோழனான விசிகாவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நிச்சயம் இழக்க மாட்டார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஓபிஎஸ் அவர்கள் கூட திமுக அணிக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. தொடர்ச்சியா ஓபிஎஸ் அவர்கள் போற இடமெல்லாம் கொஸ்டின் கேட்கறது, என்ன சார் முடிவு எடுத்துறீங்க அப்படிங்கிறது தான். தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்லிட்டீங்க, தையே முடிய போகுதுன்னா இன்னும் 9 நாள் இருக்கு, பொறுத்திருந்து பாருங்கள் தான் தொடர்ச்சியா சொல்லி. அவர் பாவம் திசை தெரியாமல் தான் தடுமாறி கொண்டிருக்கிறார். அவருக்கு பாதை தெரியவில்லை, எந்த பக்கம் என்று பாதை தெரியவில்லை. திமுக பக்கம்லாம் வந்தார்னா அவருக்கு நான் திமுக பக்கம் அவர் கூட வருவார்னு சொன்னது ஒரு ஒப்புமைக்காக சொன்னேன். நான் ஜஸ்ட் அது ஒரு எப்படி சொல்கிறது, அது கூட நடக்கலாம். பட் நிச்சயமாக ராமதாஸை உள்ளே சேர்க்க மாட்டாருன்னு. ஓபிஎஸ் திமுக வந்தார்னா திமுக வேணால் லாபமாக இருக்கலாம் மொழி, ஓபிஎஸ்க்கு பெரிய லாபம் எதுவும் இருக்காது. ஐ திங்க் அவருக்கு ஒரு அணியாக ஒரு கட்சியாக ஏதாவது பதிவு செய்து என்டிஏக்குள்ளே போய் வேறு ஏதாவது சிம்பல், அவர் ரெட்டையில வேணும்னு அடம்பிடிக்கிறதால தான் இந்த சிக்கல். அமமுக மாதிரி அவர் ஒரு தனி கட்சியாக என்டிஏக்குள்ளே இணைஞ்சார்னா தனி சின்னத்தில் அவர் நிற்கிறதுல எடப்பாடிக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. கடைசியில் அங்கே தான் போய் அவர் செட்டில் ஆவார், வேறு எந்த ஆப்ஷனும் அவர் கிடையாது. மோரோவர் இன்றைக்கி தனிமரம் அவர் கூட இருந்தவங்க எல்லாருமே இன்றைக்கி வெளியில் போயிட்டாங்க. ஒன்று திமுகவுக்கு போயிட்டாங்க, இல்லை அண்ணா திமுகவுக்கு போயிட்டாங்க. ஆகவே தனிமரம் தோப்பாகாது. ஓபிஎஸ்ஸால் ஒன்றும் பெரிய அளவில் இந்த தேர்தல் ஒன்றும் மாற்றங்களை சந்திக்க போவது கிடையாது. அவருடைய முடிவு எதுவாக இருந்தாலும் இந்த தேர்தலினுடைய முக்கியமான அங்கமாக அவர் இருக்க போவது கிடையாது. அவர் தன்னுடைய அரசியல் செல்வாக்கை எப்பொழுதோ இழந்து விட்டார். திமுக கூட்டணி தொடர்பாக விரிவாக ஒரு பேட்டி கொடுத்தீங்க, மிக்க நன்றி. நன்றி சிவா, நன்றி.